அடுத்த question, assertion reasoning question. The energy of charged particle moving in a magnetic field does not change. இது assertion. Reason, it is because the work done by the magnetic force on the charge moving in the magnetic field is zero. Energy change ஆகாது. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கு, சார்ஜ் பார்ட்டிகிள் அதுக்கு பெர்பெண்டிகுலர் என்டர் ஆகுது. என்டர் ஆகணும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்தா என்ன ஆகும், அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது அதோட டைரக்ஷன் தான் மாறுது, ஸ்பீட்ல மாற்றம் இருக்காது. கைனடிக் எனர்ஜி ஸ்கேலர் குவான்டிட்டி, half mv². vன்றது வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போத் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கா. பட் இங்க தான் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது, டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதனால வெலாசிட்டி மாறுதுன்னு நினைச்சு சொல்லுவாங்க. வெலாசிட்டி மாறுதான் நம்ம என்ன நினைச்சுப்போம், கைனடிக் எனர்ஜி மாறுது போல இருக்குன்னு நினைச்சுப்போம். நோ, கைனடிக் எனர்ஜி இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. அது ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஹென்ஸ் த ஆன்சர் இஸ், அந்த ரீசன் கொடுத்துக்கிறது கரெக்ட். அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட்.